ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட்டை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் எழும்பணுன்னா வெயிட்டு செக் பண்ணி பார்த்தா வந்து 76.800 இருக்கேன். நேற்று வந்து 76.900 இருந்தேன். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம எல்லா உணவுகளும் சாப்பிடலாம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பிடணும். அந்த கலோரியை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அந்த டைமுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ புதுசாக மறுபடியும் அதே டயட்டை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் நிறைய தண்ணி குடிச்சிக்கிறேன். தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அவியல் வைக்கலாம் அப்படின்ட்டு வாழைக்காவும் அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் நிறைய காய்கறிலாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காயெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்கள் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டாலே டக்குன்னு அது வெந்துடும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி அதில் வந்து கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கு கூட வந்து ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு இவ்வளவும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஓட்டி எடுக்கணும், அவ்வளவுதான். புளியை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும். அதை நம்ம தனியாக வேணும்னாலும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நார்மலாக வந்து நான் தனியாக கரைச்சி ஊற்றுவேன். காய்கறி பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாத எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி அவியலுக்கு நாங்கள் போடுவோம். இப்போது தேங்காய் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயில் வந்து ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் புளி அப்புறம் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டிருக்கேன். புளியை வந்து தேங்காய் கூட தான் போட்டு அரைக்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. தனியாக வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம புளி கரைசல் சேர்த்தாலும் ஓகே தான். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போதும், ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத்த இந்த காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்ததே காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே விடலாம். இது வந்து இந்த மசாலா, இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவியல் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும், கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட வேண்டியது தான். ஆவியில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மொத்தமே ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. அவ்வளோதான். கடைசியாக வந்து இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தாளித்து கொட்டலாம். இந்த கேப்பில் டீ ரெடி ஆகிடுச்சு. அப்போ எனக்கான டீயை நான் எடுத்துக்கிறேன். இந்த டீ குடிக்கிறப்ப தான் எனக்கு காலையில் எழும்பி அந்த டீ குடிக்கிறப்ப தான் ஒரு திருப்தியே கிடைக்கும். நம்மளோட ஸ்கின் கேருக்கு நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு என்னோடய ஸ்கின் பார்த்தா தெரியும். லாஸ்ட் டைம் அந்த 30 days பிளான் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். வெயிட் லாஸ் சேலஞ்சு என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ டேமேஜாக இருந்துச்சுட்டு. இப்போ பாருங்களேன், ஸ்கின் கேர் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அவியல் வந்து அங்கே வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து டீயை குடிக்கிறதுக்கு வந்தேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம இதில் தாளித்து கொட்டலாம். பொதுவாகவே அவியலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். கடுப்பும் கறிவேப்பிலையும் மட்டும் தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விட வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே கன்னியாகுமரியில் வந்து சோறு கூட வெறுங்கறி அடுத்து வந்து நாங்கள் செய்வோம். அந்த வெறுங்கறி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை போடுவோம். இந்த எண்ணெய் காய்கிற கேப்பில் இதில் வந்து வெறுங்கறிக்கான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இவ்வளவும் போட்டு அப்புறம் மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது காஞ்ச உடனே இதில் வந்து கடுகு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். தேங்காய், இஞ்சி, ஜீரகம் அப்புறம் வந்து பூண்டு
சின்ன வெங்காயம், மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி, புளி எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தாளித்து வச்சுருக்கிறதுல நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சைடில் நுரைச்சி வரப்போ இறக்கிட்டோன்னா வெறுங்கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட பேரே வெறுங்கறி தான், ஏன்னா இதில் வேறு எதுவும் இல்லை, தேங்காய் மட்டும்தான் இருக்குது. வெறுங்கறின்னு நாங்கள் சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சோறு கூட ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் வந்து நுரைச்சி வரப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி சைடில் வந்து பொங்கி வரும். அந்த டைம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான். இப்போ வெறுங்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக ஒரு 2 பீஸ் வந்து மீன் நேற்றே மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அந்த மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே இந்த பக்கம் வந்து பூண்டு சட்னி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரெசிபி உங்களுக்கு நான் அடுத்த முறை ஷேர் பண்ணுறேன். தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ மீன் வந்துருச்சு, 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போது இன்னைக்கு காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 முட்டை ஆஃபாயில் போட்டு எடுத்துருக்கேன். இதில் ஒரு பாதி தோசை இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்டா மிச்சம். அது கூட பூண்டு சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் அவியல், அப்புறம் ஒரு பழம், அப்புறம் ஒரு 1/4 கப்பு வர மாதிரி பிளாக் டீ எடுத்திருந்தேன். ஸோ இதான் இன்றைக்கி காலை உணவுக்கு எடுத்திருந்தேன். மதிய உணவுக்கு கொஞ்சம் சோறு, அப்புறம் கொஞ்சம் அவியல், அதுக்கப்புறம் வந்து மீனோட தலை எடுத்திருந்தேன். அப்புறம் வெறுங்கறியெல்லாம் சோறில் ஊற்றியிருந்தேன். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு கருவாடு, நேற்று அம்மாவுக்கு சுட்டது வந்து கொஞ்சம் கருவாடு மிச்சம் இருந்துச்சு, அதில் வந்து கொஞ்சோண்டு கருவாடு எடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் என்னோடய லஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா இது சாப்பிட்றப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டேன் லஞ்சு. கொஞ்சம் சோறு வந்து மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்ருந்தேன். ஏன்னா சோறு நம்ம டெய்லி எடுக்கிறதில்ல, எப்போது அது ஒரு முறை எடுக்கிறனால சோறு சாப்பிட்டா சில நேரம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிடும். இதனாலேயே நான் சோறை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிப்பேன். எனக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ இன்னமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருவாடெல்லாம் வச்சு சாப்பிட்டனால அதனால் மறுபடியும் கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்ருந்தேன். நாளைக்கு வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஈவினிங் போல் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கிறது இருந்துச்சு, அந்த கல்லில் போட்டு துவைச்சிட்டு இருந்தேன். கல்லோட இதை சுற்றி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய வீடு, எங்களோட வீடு, அம்மா வீடு. பழைய மாடி வீடு தான், ஆனால் பழைய வீடு. அது வந்து சைடு மதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும். அதனாலே நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறதில்ல. அதான் இதை வீடியோ எடுத்து என் பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கா, மதிலெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்கம்மா, கீழெல்லாம் ரொம்ப பாசியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வயசானவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இல்லையா. நான் இப்போ தான் ஒரு 2 மாதமாக நிற்கிறேன். நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த பாசியெல்லாம் போக மாட்டேங்குது. பாசியை க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நம்ம கழுவி விட்டோன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகும். அதான் ப்ளீச்சிங் பவுட்ரு வாங்கி கழுவணும்னு. குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், அதை வந்து கையால் துவைச்சோன்னா நல்லாயிருக்கும். அதனால் கையால் துவைச்சிட்ருக்கேன். பாப்பா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா நான் துவைக்கிறத பார்த்து. இந்த பகுதியை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மரமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, இலை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சாயங்காலம் போல் ஒரு முட்டைப்பழம் சாப்பிட்ருந்தேன், கூட ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். முட்டைப்பழம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், தெரியலன்னு சொல்லுங்கள், டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அடுத்தது வந்து நைட்டு போல் கையை வந்து சும்மா இந்த மாதிரி வாஷ் பண்ணலான்னு ஷாம்பு உப்பு போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணியிருந்தேன். கையெல்லாம் வந்து நம்ம காலையிலேருந்து கிச்சனில் ஒர்க் பண்ணி கையெல்லாம் டயர்டாக இருக்கும்ல, கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக வந்து கையை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். ஸோ என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு, உங்களோட டே வந்து எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட டயட் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் மறக்காமல் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். கையை வாஷ் பண்ணுறப்போ அந்த கையோட எல்லா பகுதியும் அந்த நகத்தோட இடுக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அந்த கையில் பெருசாக அழுக்கெல்லாம் இல்லாமல், கை விரலெல்லாம் சிலருக்கு அழுக்கு இருக்கும், கருத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.